ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த பாய்ஸ் கேமிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப் ஹீரோ வைஸ் டவுன் ஒரிஜினல் இந்த கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இது என்ன ப்ரோ, ஒரிஜினல் நார்மல் ரோப் ஹீரோ தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். அது வித்தியாசமாக இருக்குமே ப்ரோ, இது என்ன ப்ரோ வித்தியாசமாக இருக்குன்னீங்கன்னா, உங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ரோப் ஹீரோ கேமில் வந்து ஃபஸ்ட்டு வந்த கேம் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கேம் வெர்ஷனை தான் நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ப்ரோ சரி ப்ரோ, நீ எப்படி இந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஏற்றுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது கைஸ். நீங்கள் வந்து ரோப் ஹீரோ ஒரிஜினல்னு போட்டிங்கன்னா வரும். பட் ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரியல் மணி. நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு 100 ருபீஸ் சம்திங் வரும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வேறு விதமாக தான் ஏற்றுனேன். நீங்கள் அந்த மாதிரி ஏற்றுறதுனா ஏற்றிக்கங்க, உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா. நான் இப்போ எப்படி ஏற்றுனேன்னு சொன்னால், அதுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் சேனலுக்கு. நான் முடிஞ்சால் அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்க வெர்ஷன் வந்து அன்லிமிட்டெட் மணி. வாங்க நம்ம வந்து இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நிறைய பேர் வந்து இந்த கேமை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து வெப்பன் ஆர்மரி ஸ்டோரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டு அது இது நிறைய இருக்குது. நான் வந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன். இந்த வெப்பன்ஸ்லாம் இப்போ இருக்க லேட்டஸ்ட் கேமில் இருக்கா நமக்கு தெரியல. இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆனால் அது அப்போ இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாமே. அப்போ அந்த கன்லாம் பேட்ரி கன் இருக்கும். பேட்ரி வாங்குற மாதிரிலாம் வரும். இப்போ இருக்கான்னு தெரில. பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய மகன்னு அதை வாங்கிடுவோம். வாங்கி இதுக்கு விலை போட்டுடலாமா? இல்லைங்க, அது போட முடில. ஓகே, அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் ஷாட்கன் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இந்த கேம் வந்து சும்மா ஒரு தடவை வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்படியே 6 பேக்ஸ் வச்சுட்ருப்பேன். இதெல்லாம் சின்ன வயசில் நான் வந்து இந்த வெர்ஷன் விளாண்டுருக்கேன். ஆனால் அப்போ வந்து இந்த மோட் எப்பிக்கெல்லாம் தெரியாதுல்ல. முதல்ல வந்து ரோப் ஹீரோ நார்மல் கேமே இதுதாங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஏற்றுனீங்கனாலே இந்த கேம் தான் வரும். இப்போ தான் அப்டேட் மேலே அப்டேட்டாக விட்டு கேமே சுத்தமாக மாற்றிட்டாங்க. அப்போ நான் விளாண்டப்போ இந்த காஸ்டியூம் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்படியா எடுக்கணும்னு. ஆனால் அந்த டயத்தில் வந்து எடுக்க முடில. ஏன்னா அது இப்போ வந்து விளாட்றதுக்கு வந்து கைஸ் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி சின்ன வயசில் எனக்கு வந்து அந்த காஸ்டியூம்லாம் எடுக்கணும்னு ரொம்பவே ஆசை தான். பட் ஆனால் எடுக்கிறதுக்கான டைம் வந்து நம்மகிட்ட அப்போ இல்லை. ஏன்னா அது எவ்வளவோ காசு கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆட்ரிபியூட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். விதமாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹெல்த்து பேக்கு, இது வந்து ஆர்மரு, அப்புறம் விஐபி லெவல் தாங்க. இதெல்லாம் முதல்ல நான் வந்து அப்போ விளாண்ட வரைக்கும் நான் வந்து விஐபி 3 போனேன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கார்லாம் இருக்குங்க. அதில் வந்து அப்போ இருந்த காரில் எனக்கு வந்து பிடிச்ச கார்னால் லேம்போகினி கார் ஒன்று இருக்கும். இது தாங்க. இப்போ இருக்க ரோப் ஹீரோ கேமில் அந்த கார் இல்லை. இந்த காரோட அந்த க்ளோஸி ப்ளூ கலர் ஃபினிஷ் பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கார்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு தடவை ஓட்டி கூட காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த காரு அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த கேமை பார்க்கும்போது எனக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதுன்னு தான் சொல்லி ஆகணும். சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே இந்த கேம் வந்து நீங்கள் ஒர்த்து மேக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து இது ஹெல்த்து நீங்கள் ஏற்றலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ், ஸ்கில் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். இப்போதைக்கு கரண்ட்டாக லெவல் 24ல் நான் வந்து இருக்கேன். ஸ்கில் பாயிண்ட் ஏற்றுறதுக்கு இந்த கேமில் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு போகணும், ரோட்டில் இருக்கவங்கள போட்டு பொழக்கணும், அவ்வளோதான். ஸ்கில் பாயிண்ட் தானாக ஏறிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்று தாங்க எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச கன்று. இப்போ அவ்வளோதான், டமால்னு வெடிக்கும். அவ்வளோதான் கைஸ். இருங்க, சவுண்டை கூட நான் குறைச்சிடலான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப எறையிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன லம்போர்கினி கார் இங்கே பார்த்தீங்கன்னா கவுந்து கிடக்கு. நம்ம வந்து வாண்டட் ஸ்டார் எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றி பார்க்கலாம். இன்னும் எய்மிங்கே வரல, சாப்பிடா. பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஒரு லெவல் வாண்டட் லெவல் வந்துருச்சு. போலீஸ்கார் எங்கே போலீஸ்கார் வாங்க. சரி, நிறைய பேர் கேட்பீங்க ஏன்டா அத்தனை நாள் வீடியோ வரலன்னு. நம்ம வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் கைஸ். அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் வீடியோ போடுறதுக்கு. சரி, அப்படினாலுமே ஏதாவது கொஞ்சம் நேரமாடா டைம் கிடைக்காதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இருந்தாலும் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மாதிரி. நான் உண்மையாக சொல்லிடுறேன், மீதி யூடியூபர்ஸ் மாதிரி கதையை விட மாட்டேன். நம்ம வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா 700 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 800 தான். வெறும் 100 சப்ஸ்கிரைபர் தான் 1 இயர் கேப்பில் கூடியிருக்கு. அந்த இந்த இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. சரி, நம்மளும் வீடியோ போடல, ஃபோனில் அந்த கேம் இருந்துச்சு விளாடும்னு சொல்லி தான் ஏற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4.5 ஸ்டார்ஸோ 4.5 ஸ்டார்ஸ் வந்திருக்கும். வாண்டட் லெவல் 3.5. அடுத்து நம்மளும் முடிஞ்சளவு எல்லோரையும் போட்டு தள்ளிகிட்டே இருக்கும். இந்த இது பேட்ரி கன்னுங்க, அது சூப்பராக இருக்கும். அப்போ இருந்த எக்ஸ்ப்ளோஷனு, அந்த க்ளோஸி அப்போ இருந்த கிராஃபிக்ஸும் இப்போ இருந்த கிராஃபிக்ஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ரோப் ஹீரோ கேம் கிராஃபிக்ஸ் தான் நல்லாயிருக்கும். அதை வெடிச்சு சதறி அந்த டயர்லாம் உருண்டு ஓடுது பாருங்கள். இந்த போலீஸ்காரனை சுட்டிங்கன்னா அப்படியே எலும்பு கூட மாறுவேன். அதெல்லாம் அப்போயே இந்த கேமில் அவ்வளோ நல்லா டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் இந்த கேம் இப்போ கூட ப்ளே ஸ்டோர் ஃப்ரீயாக விட்டுருந்தா நல்லாயிருக்குங்க. தேவையில்லாமல் ரூ. 100 ஒரிஜினல்னு போட்டு ரூ. 100 விட்டு வச்சுருக்கான். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாண்டட் லெவலில் வந்துட்டோம். இருந்தாலுமே நமக்கு ஒன்றுமே ஆகலை. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே எல்லாரையும் முடிச்சாச்சு ஈஸியாக. நான் சொன்ன மாதிரி இந்த லம்போர்கினி காரை உங்களுக்கு ஓட்டி காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப இந்த கேம்லேயே பிடிச்ச காரணம் அதுதான். ஹேண்ட்லிங்லேருந்து டாப் ஸ்பீட்லாம் பிரித்து விட்ரும் இந்த காரு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் வேர்ல்டு வந்து இப்போ இருக்க வேர்ல்டுக்கும் இந்த கேமில் பழைய கேமில் இருக்க வேர்ல்டுக்கும் நிறையா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இருக்க வேர்ல்டு மாதிரி சுத்தமாக அது இருக்காது. அப்போல்லாம் அந்த பார்க்கோர் பண்ணுறது தான் அந்த ரேம்ப் ஏறுறது தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த கேமை வந்து சுத்தமாக மாற்றிட்டாங்க. ஃபுல்லாகவே புது மேப்பு தான். புது மேப்பு, புது கன்ஸ், புது அட்ரிபியூட்ஸ் தான் இருக்குது இந்த கேமில். இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஒர்த்தாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் விளாட்றதுக்கு. சரி, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டு வரேன். டாட்டா, பை பை, see you guys.